அன்புறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியில் திருப்பூர் மாவட்டத்தில் வரக்கூடிய தாராபுரம் சட்டமன்ற தொகுதி குறித்து தான் பார்க்க போகிறோம். அங்கே யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றத பேச போகிறோம். நான் இது வரைக்கும் ஒரு 30, 35, 40 வீடியோ கிட்ட எடுத்திருப்பேன். அதில் ஒரு ஆண் பெண் அப்படி மாறி மாறி தான் வருவாங்க. இந்த தொகுதியில் தான் போட்டியிடக்கூடிய 4 பேருமே பெண்களாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி தான் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி. திருப்பூர் மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தொகுதி எண் 101. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். அங்கே யார் யார் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் சார்பில் இந்திராணி அவர்கள், அதிமுகவின் சார்பில் சத்யபாமா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திவ்யா அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கௌரி சித்ரா அவர்கள். வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 1,68,075 ஆண்கள், பெண்கள் 1,15,523 பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர் 8 பேர். ஒட்டுமொத்தமாக 2,22,406 பேர். இங்கே எங்கென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கு வேளாள கவுண்டர்கள், முதலியார்கள், செட்டியார்கள், ஆதிதிராவிடர்கள், அருந்ததியர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் பரவலாகவும் கணிசமாகவும் வாழ்கிறாங்க. இதுவரை இந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, இங்கே காங்கிரஸ் 3 முறை ஜெயிச்சிருக்கு, அதிமுக 5 முறையும், திமுக 6 முறையும், பாட்டாளி மக்கள் கட்சி 1 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. கடந்த 2 தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 காங்கிரஸ் கட்சியும் 2021 திமுகவும் அங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிமுக கடைசியாக 2011 இங்கே ஜெயிச்சிருக்கு. கடந்த 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, திமுக அப்போ கயல்விழி செல்வராஜ் அவர்கள் போட்டிட்டார். இப்போ அவங்க அமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படலை. 89,986 வாக்குகளை பெற்றது. கடந்த முறை இங்கே பாஜக போட்டிட்டது. இந்த முறை இங்கே அதிமுக கூட்டணியில் அதிமுகவே போட்டிடுறாங்க. கடந்த முறை எல் முருகன் அவர்கள் போட்டியிட்டார். ஒரு கடுமையான போட்டி இருந்த தொகுதியாக இருந்தது. 88,593 வாக்குகளை எல் முருகன் அவர்கள் பெற்றார். நாம் தமிழர் கட்சி 6,753 வாக்குகளை பெற்றது. ஸோ கடந்த முறை ஒரு கடுமையான போட்டி இருந்த தொகுதி தான் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த முறை திமுகவின் சார்பில் டாக்டர் இந்திராணி அவர்கள் போட்டியிடுகிறார். வயசு 64. முதல் முறையாக தேர்தல் களம் காண்கிறார். அவர் ஒரு மருத்துவமனை வச்சிருக்கிறார். கடந்த முறை இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஸோ திமுக இங்கே 6 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. கொங்கு பெல்ட்டில் ஓரளவுக்கு திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் தாராபுரம் தொகுதியும் 1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுகவோட திமுக தான் லீட் வச்சிருக்கிறாங்க. கடந்த 2 முறையும் திமுக கூட்டணி தான் இங்கே வெற்றி பெற்று இருக்கு. அதிமுகவின் சார்பில் சத்யபாமா அவர்கள் போட்டியிடுகிறார். திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட இணை செயலாளராக அவங்க இருக்கிறாங்க. அதே போல் மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய முன்னாள் தலைவராகவும் அவங்க இருக்கிறார். ஸோ அதிமுக கடைசியாக இங்கே 2011 வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே திமுகவுக்கு அடுத்த நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு இருக்கக்கூடிய அதே கட்டமைப்பு அதிமுகவுக்கும் இருக்குது. ஸோ கடுமையாக உழைத்தால் அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு என்றாலும் வரலாம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திவ்யா பிரசாந்த் அவர்கள் போட்டிடுறாங்க. திவ்யா பிரசாந்த் MA BEd படித்தவங்க, முதுகலை வரலாற்று ஆசிரியர். நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. ஸோ 2021 இங்கே நாம் தமிழர் 6,753 வாக்குகளையும், 2024 8,253 வாக்குகளையும் பெற்றிருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கான ஐடியாலஜி ஓட்ஸை, அவங்களுக்கான தமிழ் தேசியத்துக்கான வாக்குகளை இங்கே எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கௌரி சித்ரா அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ கௌரி சித்ரா விசில் சின்னம், விஜயனுடைய ரசிகர்களுடைய ஓட்டு, தாவேகாவினுடைய தொண்டர்களுடைய ஓட்டை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் அந்த களம் இருக்குது. அங்கே போட்டியிடக்கூடிய அனைவருமே 4 பேரும் பிரதான வேட்பாளர்கள் எல்லாருமே பெண்களாக இருப்பதால் ரிசல்ட்ஸில் ஒரு கவனம் ஈர்க்கக்கூடிய தொகுதியாக தாராபுரம் தொகுதி இருக்குது. கடந்த 2 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ ஸ்லைட் எஜ் திமுக அங்கே இருக்குது. ஆனால் அதிமுகவும் ஒரு கடுமையான போட்டியை தராங்க. சத்யபாமா அவர்கள் அங்கே வேட்பாளராக இருக்கிறார். ஸோ தாராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஜ் திமுக இருந்தாலும் கூட அங்கே ரிசல்ட்ஸ் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த முறை ஒரு 1,500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது. இப்போ ஒரு 4 முனை போட்டியாக இருக்கிறதுனால எதிர்ப்பு வாக்குகள் 3 அணிகளுக்கு பிரியும் போது ஆளுங்கட்சிக்கு அது சாதகம் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படும். இந்த தேர்தலில் தாவேகா யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் ஒரு புதிதாகவும் தெரியாத ஒன்றாகவும் இருக்குது. ஸோ அதனால் ரிசல்ட்ஸ்
எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அங்கே வந்து எட்ஜ் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே யார் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.